காலை வணக்கம் குழந்தைகளே. நாம் இன்று பாடம் 5 வண்ணம் தொட்டு என்ற பாடலை படிக்கப் போகிறோம். பாடல் என்றால் அனைவருக்கும் பிடிக்கும் தானே? வாருங்கள், வண்ணம் தொட்டு என்ற பாடலை கருத்தூன்றி கேட்போமா? வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். வானவில்ல தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம். வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். வானவில்ல தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம். நீலம் தொட்டு கடலும் வரையலாம். கடலலையில் கால்கள் நனைக்கலாம். நீலம் தொட்டு கடலும் வரையலாம். கடலலையில் கால்கள் நனைக்கலாம். பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம். மரக்கிளையில் ஊஞ்சலாடலாம். பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம். மரக்கிளையில் ஊஞ்சலாடலாம். சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம். பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம். பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். குழந்தைகளே, பாடல் உங்களுக்கு பிடித்திருந்ததா? நீங்களும் பாடலை நன்றாக கவனித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது பாடலுக்கான கருத்துக்களை காண்போமா? வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். வண்ணம் என்றால் நிறம். நிறத்தினை தொட்டு படங்கள் வரையலாம். நீலம், சிவப்பு, பச்சை, மஞ்சள், ஊதா, வெள்ளை, கருப்பு இவையெல்லாம் நிறங்கள். வானவில்லை தொட்டும் கொஞ்சம் படங்கள் வரையலாம். ஏன் வானவில்லை தொட்டு படம் வரைய சொல்கிறார்கள்? ஏனென்றால் வானவில்லில் 7 வண்ணங்கள் உள்ளன. இப்பொழுது கடல் வரையலாமா? கடல் என்ன வண்ணத்தில் இருக்கும்? கடல் நீல வண்ணத்தில் இருக்கும். வானவில்லில் உள்ள நீல வண்ணத்தை தொட்டு கடல் வரையலாம். கடல் அலையில் விளையாட அனைவருக்கும் பிடிக்கும் தானே? வாங்க, கடல் அலையில் கால்களை நனைத்து விளையாடலாம். அடுத்து வாங்க, பச்சை வண்ணத்தை தொட்டு என்ன படம் வரையலாம்? கூறுங்களேன். இலைகள் வரையலாம், மரங்கள் வரையலாம். வானவில்லில் உள்ள பச்சை வண்ணத்தை தொட்டு மரங்கள் வரையலாம். மரக்கிளையில் ஊஞ்சல் கட்டி ஆடலாம். யாரெல்லாம் ஊஞ்சல் கட்டி ஆடி இருக்கீங்க? எப்படி இருந்தது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தானே? அடுத்து சிவப்பு வண்ணத்தை தொட்டு பூக்கள் வரையலாமா? வாங்க, பூக்கள் வரையலாம். பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும் தானே? பூக்களை பிடிக்காதவர்கள் யாராவது இருக்கீங்களா? இல்லை, எல்லோருக்கும் பூக்கள் பிடிக்கும். அப்படியென்றால் பூக்களைப் போல நாமும் பூத்து சிரிப்போமா? குழந்தைகளே, இந்த பாடலையும் அதன் கருத்துக்களையும் நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். நீங்களும் இப்பாடலை பொருளுணர்ந்து ராகத்தோடு உங்கள் பெற்றோரிடம் பாடி காட்டி மகிழுங்கள். நாம் அடுத்ததாக விடுபட்ட எழுத்தை எழுதுக என்ற பகுதியை படிக்கப் போகிறோம். வாருங்கள், விடுபட்ட எழுத்தை எழுதுவோமா? 1. வண்ணம். வா இன் ந இம் வண்ணம். விடுபட்ட இடத்தில் 3 சுழி இன் போட வேண்டும். 2. வானவில். வா ந வி இல் வானவில்.
விடுபட்ட இடத்தில் 2 சுழி நா போட வேண்டும். 3. கடலலை. க ட ல லை கடலலை. இங்கு லா போட வேண்டும். 4. மரக்கிளை. ம ர இக் கி ளை மரக்கிளை. இந்த விடுபட்ட இடத்தில் கீ போட வேண்டும். 5. ஊஞ்சல். ஊ இன் ச இல் ஊஞ்சல். இங்கு விடுபட்ட இடத்தில் சா போட வேண்டும். குழந்தைகளே, விடுபட்ட எழுத்தை எழுதுக என்ற பகுதியை நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். இதன் தொடர்ச்சியோடு அடுத்த காணொளியில் இணைவோம். நன்று.